ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன தோட்டம் வச்சுருப்பீங்க, பெரிய தோட்டம், அதில் பூச்செடியெல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த பூவையெல்லாம் சேதாரம் பண்ணுறதுக்குன்னே இது ஒரு சீசனாக என்னன்னு தெரியல. அந்த பூச்சி நிறையா வந்திருக்கு. முக்கியமாக எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது அந்த பூச்செடிகள் எல்லாம். ரோஸ் செடியில் இருக்குது. முக்கியமாக இந்த செம்பருத்தி செடி ஒரு பூவையும் கூட விட்டு வைக்கல. அடுத்த நாளுக்கு விரியருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, மத்தியானத்துக்கு மேலே மொக்குகளை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அந்த மொக்கையும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. இது இப்போ உட்காந்துட்டு இப்போ வந்த ஸ்டேஜு. அடுத்த நாள் பார்த்தா அந்த செடியே சுத்தமாக இருக்காது. அது ஒரு என்ன சொல்கிறது, அதோட அழகவே அது கெடுத்துருச்சு. உங்கள் வீட்டுக்கு இந்த பூச்சி வந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூச்சி நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் இது கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவோம். இது நம்ம கை மேலேயோ எங்கேயாச்சும் உடம்புல எங்கே பட்டாலும் அதோட தண்ணி பட்டுருச்சிங்கன்னா உடம்பு ஃபுல்லுமே அந்த பட்ட இடத்துல எல்லாமே அந்த தீ பட்டுச்சுன்னா எப்படி கொப்பளிச்சுட்டு புண்ணாகும், அதே மாதிரி இதுவும் பண்ணுது. இது நாங்கள் கள்ளிப்பூச்சி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தோட்டத்துக்கு இந்த புழு வந்திருக்கா, அந்த பூச்சி வந்திருக்கான்னு சொல்லுங்கள். பார்க்குறக்கு கொஞ்சம் ரெட் கலர் கலந்தாப்படி இருக்கிறங்காட்டி இந்த செம்பருத்தி ரொம்ப பிடிச்சிருச்சா என்னன்னே தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செம்பருத்தி செடியும் காணாமல் போயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்குங்களா, இல்லை வேறு பூச்சிக்கு ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ.